விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களை தவிர்த்து திரைப்படங்கள் தமிழகத்தில் வெளியாவது எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமைதான். ஆனால் இந்த வழக்கத்திற்கு மாறாக வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் தமிழ் படங்கள் தற்போது வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகின்றது. வியாழன் ரிலீஸ் ஆவதால் படங்களின் வசூல் அதிகரிக்கிறது, படம் நன்றாக ஓடுகிறது என சில ஹீரோக்களே பத்திரிகையாளர்களிடம் சொல்லி வந்தார்கள். இது உண்மைதானா? இனி தமிழகத்தில் திரைப்படங்கள் வியாழன் அன்றுதான் ரிலீஸ் ஆகுமா என தெரிந்து கொள்ள முயன்றோம். இது குறித்து தயாரிப்பாளர் மற்றும் தயாரிப்பு சங்க செயலாளருமான டி. சிவா கூறுகையில், வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் அது ஒரு கம்பல்சரியெல்லாம் ஆக்கலை. பட் பெரிய படங்கள் பெரிய நடிகர் எதிர்பார்ப்புள்ள படங்கள் வியாழக்கிழமை பண்ணலாம். அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு விடுமுறை நாளாக இருந்துச்சுன்னா அந்த சேர்த்தி பண்ணும்போது தொடர்ந்து வெள்ளி சனி ஞாயிறு அடிஷனலாக கிடைக்குதுன்னு நம்ம நினச்சி சில படங்கள் பண்ணாங்க. அப்புறம் சில பேர் அஷ்டமி நவமி வருதுன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை அஷ்டமின்னு வியாழக்கிழமை பண்ணாங்க. இது மாதிரி பண்ணி தான் வந்துட்டுருக்கு. பட் அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை அதுக்கு முந்தின வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுற படம் அவங்களுக்கு ஒரு 7 நாள் கேப் இருக்குது அடுத்த வாரத்துக்குன்னு சொல்லி நம்பிக்கையில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. வியாழக்கிழமை வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓப்பனிங் ஃபஸ்ட் டேவே க்ரௌடு குறைஞ்சதுன்னா படத்து மேலே அந்த ஒரு இம்ப்ரெஷன் போயிடுது. அந்த போனோடனே இன்றைக்கிப்பா தேட்டரில் ஆளில்ப்பா 20 பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது வீக்காகிடுது படம். ஆனால் ஏதோ ஒரு சில படங்கள் அது மாதிரி பண்ணலாமோ அல்லது விடுமுறை இருந்தால் பண்ணலாமே தவிர ஜென்ரலாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அது படங்களுக்கும் நல்லதில்லை, யாருக்குமே நல்லதில்லை. அதனால் அதை நிறுத்தப்படணுன்றது தான் என்னுடைய கருத்து.